தலைப்பே வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இந்த யுனிவர்ஸ்ல எல்லாமே ஒன்றிலிருந்து தோன்றி பன்மடங்கா பெருகிறது தான். இந்த கேன்சரும் அப்படிதாங்க. ஒரு செல்லுலேருந்து தோன்றி பன்மடங்கா பெருகி மனித குலத்தையே இப்ப வரைக்கும் அழிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு உலக அளவுல பல மருத்துவர்கள், பல ஆராய்ச்சிகள பண்ணி, பல மருந்துகளும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இந்த பேட்டர்சன் கேன்சர் சென்டர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட வர பேஷண்ட்டுக்கு மருத்துவம் மட்டும் செய்யாம, அவங்களுக்கு தன்னம்பிக்கைய கொடுத்து, இந்த நோயிலேருந்து முழுவதுமா அவங்கள வெளியில கொண்டு வராங்க. பேட்டர்சன் கேன்சர் சென்டர் இன்னைக்கு ரோஸ் டே கொண்டாடுறாங்க. இது வந்து வேர்ல்ட் ரோஸ் டே. அந்த டேவ மிக அழகா, மிக சிறப்பா பேட்டர்சன் கேன்சர் சென்டர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதோட நிகழ்ச்சியின் தொகுப்ப தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பேட்டர்சன் கேன்சர் சென்டர் மற்றும் கேன்சர் அலிவேஷன் ஃபவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து கேன்சர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை ரோஸ் டே என்ற நிகழ்வாக இன்று 22/9/2025 நடத்துகிறார்கள். டாக்டர் விஜயராகவன், இயக்குனர், பேட்டர்சன் கேன்சர் சென்டர். டாக்டர் உஷா விஜயராகவன், இயக்குனர், பேட்டர்சன் கேன்சர் சென்டர். சிறப்பு விருந்தினர்களாக சைதை சா துரைசாமி, முன்னாள் மேயர், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். CR பாஸ்கரன், தலைவர், நீதியின் குரல் மற்றும் மக்கள் தொலைக்காட்சி. பாபு கணேஷ், இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர். இந்த விழாவில் கேன்சர் நோயிலிருந்து மீண்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நான் இந்த மருத்துவமனையோடு இணைந்து இருக்கிறேன், உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற செய்தியை சொல்லுவதற்காக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக விளக்கமாக, அதாவது நோய் வந்ததற்கு பிறகு கொடுக்கிற சிகிச்சை என்பது நடைமுறை, நோய் வராமல் தடுப்பது என்பது, அந்த விழிப்புணர்வை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துவது என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை. இந்த அற்புதமான ஒரு சேவை பணியை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற, அதுவும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்து பணியாற்றிய இந்த நிறுவனம், அதனுடைய தகுதி, திறன் எப்படிப்பட்டது என்பதற்கு அதுவே சான்று. ஆகவே நம்முடைய மருத்துவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மனித சமூகத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான இன்னல்களை களைவதற்காக, அதுவும் குறிப்பாக இனம் புரியாத நோய்களெல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் கேன்சர் என்று சொல்லுகிற பொழுதே அது ஒரு அபாயகரமான என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, கேன்சர் வந்துவிட்டாலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது, முடிந்தது கதை என்கிற ஒரு நிலைமை இருக்கிற பொழுது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது நல்வாழ்வு வாழ்வதற்கு, காலம் காலமாய் வாழ்வதற்கு, 100 ஆண்டுகளை கடந்தும் வாழ்வதற்கான ஒரு விவகாரம் என்கிற ஒரு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் உருவாக்குவதற்கான ஒரு அற்புத அமைப்பாகத்தான் இதை பார்க்கிறேன். விஸ்வநாதன் அவர்கள் இருக்காங்க. அவங்களும் கேன்சரால பாதிக்கப்பட்டு முழுவதுமா ட்ரீட் பண்ணப்பட்டு பரிபூர்ணமா குணமடைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட பேசலாம். 1998 அவருக்கு கேன்சர் வந்தது. ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த டாக்டரை அறிமுகப்படுத்தி அங்கே வந்து வந்து டாக்டர் முதல்ல பல்லெல்லாம் எடுத்தனா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னாரு. அப்புறம் நல்லபடியாக பார்த்து சந்தோஷமாக இப்போ நல்லபடியாக வச்சுருக்காரு. பேட்டர்சன் கேன்சர் சென்டரோட ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் திரு விஜயராகவன் சாரோட இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். கேன்சர்னு எல்லாரும் பயமுடுத்துறாங்க. கேன்சர்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? இந்த ரோஸ் டே ஃபங்க்ஷன் மூலமாக நாங்கள் வந்து உலகுக்கு உணர்த்துவது என்னென்னா, கேன்சர் வந்து ஒரு குணமாகக்கூடிய வியாதி, கேன்சர் வந்து ஒரு தடுக்கப்பட வேண்டிய வியாதி, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை வகுத்து கொள்ளலாம், ஸோ வந்தால் வைத்தியம் உண்டு, அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு அவேர்னஸ், பப்ளிக்கு ஒரு
கம்ப்ளீட்டாக இதை பற்றி சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்கான ஆரோக்கியப்பட்ட விஷயம். ட்ரீட்மெண்ட்டை எந்தெந்த முறைகளில் கொடுக்குறீங்க? கேன்சர் வந்து முதல்ல வியாதியே இல்லை. கேன்சர் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன அப்நார்மாலிட்டி. டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, a little bit of a small irregularity தான் கேன்சர். ஓகே, நார்மலாக முளைத்து கொண்டு இருக்க வேண்டிய செல்கள் அந்த முறை தவறி வேறு டைரெக்ஷனில் முளைக்க ஆரம்பிக்கும் போது அது மூளையோட கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இல்லாதபடி இருக்கிறதுனால அது தனியாக கிளம்பிடுது. அதை வந்து எல்லோரும் நம்ம கேன்சருங்கிற வார்த்தை சொல்கிறோம். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளும் உண்டாக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. தோல் வந்து 14 நாளைக்கு ஒரு தடவை புது தோல் ஆகிடும். வாயில் இருக்கக்கூடிய மியூக்கோசல் லைனிங் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொட்டி புதுசாக முளைச்சிடும். கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு 260 நாளைக்கு ஒரு தடவை புது லென்ஸ் ஆகிடும். 56 நாளைக்கு ஒரு தடவை லிவர் மாறிடும். 4 மாதத்துக்கு ஒரு தடவை லங்ஸ் மாறிடும். 18 மாதத்துக்கு ஒரு தடவை போன் மாறிடும். பிரெயினை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ் எல்லாமே 21 மாதத்துக்கு ஒரு தடவை புது செல் ஆகிடும். இது இயற்கையோட நியதி அது. ஸோ அதனால் அத்தனை செல்களும் பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உண்டாகும்பொழுது தவறான செல்கள் ஏதாவது ஒன்று உண்டாயிடுச்சுன்னா நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சாசோர்னு சொல்லக்கூடிய தைமஸ்லேருந்து புறப்படக்கூடிய செல்கள் இது நம்ம பாடிக்கு சேர்ந்தது இல்லைன்னு சொல்லிட்டு அதை உடனே அழிச்சிடும். ஸோ இந்த தடுப்பு சக்தி குறைஞ்ச பிறகு தான் இந்த செல்களுக்கு ஆட்டம் காட்டுறதுக்கான தைரியமே வரும். சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் பசிக்குது சாப்பிட்றோங்கிறத அழிச்சிட்டு நாம் புதிய செல்களை உண்டாக்குவதற்கும் பழைய செல்களை அழிப்பதற்கும் தான் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். ஒன்று வந்து டியூரிங் ட்ரீட்மெண்ட் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாம் நீ சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறத சொல்லி அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு என்ன முடியுமோ அதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த உணவு அப்படிங்கிறது சாப்பிட்டது கோணலாக சாப்பிட்டதுனாலேயோ அந்த கூட இருக்கிற சுற்றுச்சூழல்னால் வரக்கூடிய விளைவுகள்னாலேயோ பாதிக்கப்படும் பொழுது வரக்கூடிய இந்த வியாதி வந்துருச்சுன்னு சோகமாகிடாமல் அது குணமான பிறகு இனிமேல் எனக்கு வேறு ஒரு கேன்சர் எந்த இடத்துலையும் வரக்கூடாது அப்படின்னா நான் இந்த மாதிரி வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு போகிறதுக்கான உணவு மெத்தடும் இங்கே சொல்லித்தரும். முழுவதுமா குணமான பேஷண்ட் நம்ம கூட இருக்காங்க. அவங்க பேர் பத்மாவதி. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். மேம் வணக்கம். நான் வரும்போது நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். இதோட நம்ம லைஃபு க்ளோஸு, நம்ம பசங்களை எதுவும் செட்டில் பண்ணலை அப்படிங்கிற பயத்தோடு தான் வந்தேன். ஆனால் அவரை பார்த்ததும் அவர் வந்து ஒரு டாக்டராக இல்லாமல் ஒரு அப்பா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணதும் டயட்டு, ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் மெடிசன் எதுவாக இருந்தாலும் ஒரு அக்கறையோடையும் உரிமையோடவும் சொல்லுவார். டாக்டர்னு மிரட்டி கிரட்டிலாம் பண்ண மாட்டார், உரிமையோடு சொல்லுவார். அது எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது. அதேபடி எனக்கு நல்லபடியாக ஆகி இப்போ நான் என்னோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறேன். என்னோட டாக்டருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நான் பார்க்காமையே போயிடுவேன்னு ரொம்ப பயத்தில் இருந்தேன் நான். இப்போ அவளுக்கு மேரேஜ் பண்ணி குழந்தையும் பிறந்து பேத்தியும் பார்த்துட்ருக்கேன் நான் இப்போது. இதனால் யாருமே வந்து பயப்பட வேண்டாம். முதல்லையே வந்து நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும்போது அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். ஃபேமஸ் ஃபிசிஷியன் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் குமரவேல் ஒரு கோஆர்டினேட்டர். அவர் வந்து ஒரு 25 இயர்ஸாக பேட்டர்சன் கேன்சர் சென்டரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இப்போ பேசலாம். ட்ரீட்மெண்ட்டோட செலவு இருக்கு எனார்மஸ். ஸோ முதலே பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறது தான் பெட்டர். இல்லைன்னா அதுக்கு பெஸ்ட் திங் என்ன கேட்டாக்கா கோ ஃபார் இன்சூரன்ஸ். சார், பேட்டர்சன் கேன்சர் சென்டர்ல விஜயராகவன் சார் வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டை அணுகுவாரு, அதே மாதிரி எந்தெந்த முறைகள்ல, அதாவது ஒரு 3rd ஸ்டேஜ்ல வருவாங்க, 4th ஸ்டேஜ்ல வருவாங்க, அவங்களுக்குலாம் எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாரு? இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் அலோபதி நாலேஜ் எல்லாமே, இவர் ஃபாதர் வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். அதனால அந்த நாலேஜை இன்புட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த டயட் வந்து சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா டாக்டருமே அலோபதி டாக்டர்லாம் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்னு வச்சிருப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது அந்த டயட்டில் போய் இறங்கிடுவார். இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடு. அது வந்து நான் வந்து என்னை கேட்டால் அந்த ஃபிசிஷியன் டயபெட்டாலஜிஸ்ட் நான் நிறைய கேஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். எல்லா கேஸும் சக்ஸஸ். ஏன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவார். இது ஒரு ஹைலைட்னாக்கா, இப்போ ஒருத்தருக்கு கேன்சர், டங் கேன்சர்னா அந்த டங் கேன்சரில் பாதிக்கப்பட்டு சரியானவங்க பார்த்தியா, அவங்களை விட்டு பேச வைப்பார். அதுதான் ஹைலைட். அவங்க பேசுகிற அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நம்பிக்கை வரும். கேன்சர் தெரிஞ்சவங்களே நிறைய பேர் டிப்ரெஷன் செத்து விடுவோம் பாதி பேர். அந்த இது வரவே வராது. ஏன்னா அதில் தான் இவரோட ஹைலைட். அணுகுமுறை, ஜெயராம் அணுகுமுறை. புது புது வழிகளை பின்பற்றி புதிய பரிமாணத்துல
டாக்டர்ஸ் வந்து பல பேஷண்ட்ஸை கியூர் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கூட இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். கடவுள் மேலே தான் ஃபஸ்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டாக்டர் மேலே வச்சேன். ஸோ எனக்கு நான் நம்பிக்கையோட பொறுமையோட ஒரு 5 இயர்ஸ் பொறுமையோடு இருந்து டாக்டர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பட் இதுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் பொண்ணு ஆன் தி ஸ்பாட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டா. பட் என் சன்னு வந்து அப்பப்போ லீவ் போட்டுட்டு என்னை பார்த்துட்டு இருந்தான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டாரு. ஸோ 3 பேர் தான் எனக்கு கூட இருந்து என்னை காப்பாற்றினாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. மெயினாக வந்து நான் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் மேலே நான் ரொம்ப நம்பிக்கையும் வச்சுருந்தேன், பொறுமையாகவும் இருந்தேன். அவர் என்னை குணப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு ஒரு பொறுமை தான் எனக்கு. என்னை குணப்படுத்தி கொடுத்துட்டாரு. என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டேன், என் பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு பேரன் பேத்தியும் பார்த்தாச்சு. டாக்டர் ஆதர்ஷ் ராகவன் சார், வணக்கம். வணக்கம்மா. சார், நீங்கள் இங்கே என்னென்ன முறைகளில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வியாதியாக மட்டும் பார்க்காம அந்த பேஷண்ட்டை முழுமையாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு உள்ள மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ அதோட அளவுகோடுகள் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதையும் நம்ம சீரமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முழுமையான வைத்தியம் கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம இங்கே என்ன சிறப்பாக ஆர் மற்ற இடங்களை விட வித்தியாசமாக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கான உணவு பழக்க முறைகளையும் சொல்லி கொடுக்குறோம். இங்கே அவங்க உள்நோயாளியாக இருக்கும்போது நம்மளே அவங்களுக்கான சிறப்பு உணவை சமைச்சு கொடுக்குறோம். அவங்களும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அதை எப்படி பரிமாறணும், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி சமைக்கணும், எப்படி பரிமாறணுன்றதையும் வீட்டில் போய் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ இதனால அவங்களோட ரிக்கவரியும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, கியூரும் குவிக்கராக இருக்குது. பின் விளைவுகள், இந்த பெரிய மருத்துவ சிகிச்சைகள்னால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் எல்லாம் 2007 நான் வந்தேன் டாக்டர்கிட்ட. அவங்க வந்து 2007 ஜூலையில் அப்புறம் ஒரு 8 கீமோஸ் போல் கொடுத்தாங்க. இட் இஸ் பிரெஸ்ட் கேன்சர் எனக்கு. அதுக்கப்புறமா 2008 பிப்ரவரியில் எல்லாமே எவ்ரிதிங் காட் ஓவர் அண்ட் ஐ எம் நார்மல். அண்ட் ஒரு எவ்ரி இயர் ஐ ஹேட் அ செக்கப். ஜஸ்ட் வந்து முதல்ல 3 months 6 months எல்லாம். அப்புறம் எவ்ரி இயர் ஐ ஹேவ் டு டேக் அ பெட் சிடி. And after 5 years, he told nothing, no more to take PET CT and all. And within a year, everything got over. Now I am very free. My sons are in US and my daughter is in, she is also married. And sons are also married. All are having kids. And I am very happy. I am leading a very good life. I am going to US often and I am also looking after my grandsons here. நேயர்கள் அனைவருக்கும் ரோஸ் டே தின வாழ்த்துக்கள். வரும் அக்டோபர் 5ஆம் தேதி டி நகர் வாணிமஹாலில் கிரேசி மோகனின் மேரேஜ் மேட் இன் சலூன் நாடகம் மாலை 7 மணிக்கு மாது பாலாஜியும் கிரேசி கிரியேஷன்ஸ் குழுவினரும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பேட்டர்சன் கேன்சர் சென்டரோட டைரக்டர் டாக்டர் உஷா விஜயராகவன் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். அதாவது ஐ எம் ஃபைன் மேம். மேம், இப்போ வந்து லேடிஸ்க்கு நிறைய வந்து இந்த சர்விக்ஸ் கேன்சர் வருது, பிரெஸ்ட் கேன்சர் வருது. ஸோ லேடிஸ் வந்து இப்போ கேன்சர் வந்தால் அதை எப்படி அணுகணும்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதான் காமனஸ்ட்டு. அது நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப சீக்கிரம். 35 இயர்ஸ் ஏஜ்லேருந்து இருக்கிற எல்லா விமனும் எவ்ரி இயர் வி டூ சம்திங் கால் பேப் ஸ்மியர் பண்ணினாலே ஏர்லியஸ்ட் ஸ்டேஜை கண்டுபிடிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் இட்ஸ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ அதில் எவ்ரி இயர் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பேப் ஸ்மியர் பண்ணிக்கணும். இந்த ருட்டீன் மெடிக்கல் செக்அப், ஆனுவல் மெடிக்கல் செக்அப் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து பயப்பட வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 25 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே எவ்ரி மந்த் டியூரிங் மென்ஸ்ட்ருவேஷன் தாண்டி ஒரு வாரம் கழிச்சோ எதுவும் சம்திங் கால் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரெஸ்ட் தானே இப்படி கையை வச்சு ஃபீல் பண்ணி பார்க்கணும். எவ்ரி மந்த் டெக்னிக்கல் சேஞ்ச் இருக்குதானே பார்த்துட்டு என்னைக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, லம்ப்பு மாதிரி இருக்குது அப்படின்னா, எதாவது கட்டி மாதிரி தென்பட்டதுன்னா உடனே டாக்டர்கிட்ட வந்துடுங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது வந்து புத்துநோயா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நான் இப்போ இன்னொன்று சொல்ல மாதிரி காமன் கேன்சர் இஸ் யூட்ரைன் சர்விஸ் கேன்சர். அவங்க வந்து வந்தாக்க நாங்கள் என்ன பண்ண வரும்போது வாட் வி டூ இன் அவர் சென்டர் இஸ் அந்த லோக்கலாக வேலையாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, வேற எங்கே வியாதி பரவி இருக்கான்னு பார்த்துட்டு தென் வி டிசைட் ஆன் த ட்ரீட்மெண்ட். அண்ட் ஒன் மோர் திங் ஃபார் சிஎஸ் சர்வீஸ்க்கு வி ஹவ் காட் அ வேக்சின். எல்லா விமனும் 30 இயர்ஸ்லேருந்து எல்லாரும் வேக்சின் போட்டுக்கிறது இட் ஹஸ் பின் ப்ரூவ் டு பி எஃபெக்டிவ் ஃபார் ப்ரிவென்டிங்
கேன்சர் சர்விக்ஸ். அதாவது ஹோலிஸ்டிக் மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் பண்றதா நாங்க கேள்விப்பட்டோம். அதோட மெத்தட்ஸ் என்ன மேம்? யோகா சொல்லி கொடுக்குறோம். ப்ளஸ் என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அது சொல்லிட்டோம். எக்ஸசைஸ் and meditation. We insist on there is something spiritual above you which will guide you to cure. In addition to நம்ம சாப்பிட கொடுக்க மருந்து கொடுத்தா மாத்திரமே பத்தாது. யூஸ்வலாக ஒரு நல்லதாக ஒரு ப்ரே பண்ணின்னு தான் கொடுக்குறோம். அவங்களுக்கும் அது மாதிரி we have a patient who is no longer a patient. அது இப்போவும் சொல்லுவா, மேடம் எது யாரா மாத்திரை கொடுத்தா யாரா she doesn't take it herself. ஒருத்தர் நல்லா இருக்கணும் நீ சொல்லி ஒருத்தர் கொடுத்ததான் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. தட் இஸ் பார்ட் ஆஃப் பீயிங் கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ டாக்டர் சொல்கிறது. எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணினாலே சரியாயிடுவீங்க. அண்ட் நம்பிக்கை. அண்ட் ப்ளஸ் யூ நீட் யுவர் சப்போர்ட் ஆஃப் த ஃபேமிலி. அது ஒன்று. ப்ளஸ் ஒன் மோர் திங் ஆட் ஆன் ஐ வாண்ட் ஆட் இன் திஸ் இஸ் வி ஹேவ் அ லேப் வேர் வி க்ரோ த கேன்சர் செல்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த சென்சிட்டிவிட்டி. எந்த ட்ரக் கொடுத்தா நல்லா கேட்கும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சி அதில் தான் மருந்து கொடுக்குறோம். ஸோ வி ஹேவ் வெரி குட் ரிசல்ட், வி குட் ரெஸ்பான்ஸ். வியாதி குணமாகி நல்லா ஆகிட்டவங்க நான் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி சொன்னால் பத்தாது. குணமாகி ஆனவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் ஆகி நான் நல்லா ஆகிட்டு மற்றவங்களுக்கும் ஊக்கம் அளிக்கிறார். டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பேஷண்ட்டை கியூர் பண்றாங்கன்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு பேஷண்ட் நம்ம கூட இருக்காங்க, சித்ரா. இவங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கியூர் ஆனாங்கன்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இங்கே டாக்டர் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம உடம்புல வியாதி வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு தியான பயிற்சி எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. பேட்டர்சன் கேன்சர் சென்டரோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா? 2003ஆம் ஆண்டு அப்போதைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் இந்த கேன்சர் சென்டர் திறந்து வைக்கப்பட்டது. அதாவது இந்த பேட்டர்சன் கேன்சர் சென்டர் முக்கியமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேன்சரோட அவேர்னஸை கொண்டு வராங்க. யாருக்கு கொண்டு வராங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க் பிளேஸ்லயும் பப்ளிக் பிளேசஸ்லயும் போய் கேன்சருக்கு அவேர்னஸ் கொண்டு வராங்க. பேட்டர்சன் கேன்சர் சென்டர் அவங்களோட ட்ரஸ்ட் மூலியமா 2000க்கும் மேற்பட்ட ஏழ்மையான மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதாவது அந்த பேஷண்ட்டை பரிபூர்ணமா கியூர் பண்ணி அவங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிறப்பு விருந்தினராளர், அதாவது நீதியின் குரல் நிறுவனர், மக்கள் தொலைக்காட்சியோட ஒருங்கிணைப்பாளர் CR பாஸ்கர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது பேட்டர்சன் கேன்சர் சென்டர்ல வருஷம் ரோஸ் டே நடைபெறுது. அதாவது நீங்க இந்த ரோஸ் டேல கலந்துக்கிட்டது எவ்வளவு மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே சமூக அக்கறையோடு, சமூக பொறுப்போடு, சமூக கடமையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோய் இல்லாத ஒரு உலகம்தான் சிறந்த உலகம். புற்றுநோய் இல்லாத சமூகத்தை படைப்பதற்காக இந்த மருத்துவர்கள், இதனுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் செய்து வருகிற இந்த நடவடிக்கைகளை எவ்வளவு பாராட்டினாலும் தரும். இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸை நீங்க உங்க வாழ்க்கையில உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லயோ யாரையோ ஒருத்தரை பார்த்துருப்பீங்க இல்லையா? நிச்சயமா பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் அவர்கள் படுகிற துயரங்கள், துன்பங்கள், அந்த மன கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது புரிதல் இல்லாமல் அவ்வளவு துயரப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த மாதிரியான மையங்களில் பேட்டர்சன் கேன்சர் சென்டர் போன்ற இடங்களிலே அவர்கள் வந்திருந்து இவருடைய ஆறுதலான, தேறுதலான, அற்புதமான சிகிச்சை முறைகளை அவர்கள் கண்டறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பயம், அந்த கவலை அதிலே இருந்து மீண்டிருப்பார்கள். ஏன் பல பேர் உயிரை விட்டுட்டாங்க, அச்சத்தின் காரணமாக உயிரை விட்டார்கள். இப்போதான் தெரியுது நமக்கு, புற்றுநோய் மூலமாக யாரும் இறப்பதே கிடையாது, அச்சத்தின் காரணமாகத்தான் இறந்து போகிறார்கள் என்கிற ஒரு நல்ல தகவல்கள் எல்லாம் இந்த கேன்சர் சென்டர் மூலமா வந்த பிறகுதான் தெரியுது. 1,50,000 பேஷண்ட் பார்த்திருக்கீங்க. அதுல சில பேஷண்ட் கடவுளே இவங்களை ஏன் இந்த ஸ்டேஜ்ல அமிச்ச அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு சுச்சுவேஷனும் வந்திருக்கும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நீங்க யாரையாவது பார்த்து அவங்க கியூர் ஆகி போயிருக்காங்களா? ஒரு வியாதி உண்டாகிறதுக்கும் வியாதி குணமாகறதுக்கும் வியாதியிலேருந்து மீண்டு திரும்பி வியாதி வராமல் பார்த்துக்கிறதுக்கும் 3க்குமே முக்கியமான விஷயம் அந்த பேஷண்ட்டுக்கு தான் வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும். 4வது ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க, 3வது ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. 4வது ஸ்டேஜுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு 3வது ஸ்டேஜ்லேயே வைத்தியம் முடித்து திரும்பி வராமல் அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களும் பார்க்குறோம். நம்ம கூடி முற்றிலும் அவுட் சைட் ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த சாப்பாடுமே சமைச்சு 4 மணி நேரம் வெளியில் இருந்துச்சுனாலே அது டீநேச்சர் ஆகிடும். ஸோ ஹோட்டல்களையோ அல்லது மற்ற விதமான ரெஸ்டாரண்ட்ஸ்களையோ போகும்பொழுது அந்த சாப்பாடெல்லாம் காலங்காத்தாலேயே தயாரிக்கப்பட்டு விட்டோம். கல்யாணத்துக்கு போனாலும் அப்படி தான், முதல் நாளே தயாரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுகள் எல்லாமே டீநேச்சர் ஆகும்பொழுது
தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான தொந்தரவுகளையும் அது கொடுக்கும். அது இன்னும் கொஞ்சம் தடுப்பு சக்தியை குறைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அப்நார்மல் செல்ஸ் உடம்புல அதிகமாக உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். அதனால் ஒரு ஆள் 100 கிலோ இருந்தான்னா அவனுக்கு 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் பால் குடித்தேன், ஜூஸ் குடித்தேன், இளநீர் குடித்தேன்னு சொல்லக்கூடாது. பாலில் இருக்கிற தண்ணி பாலை ஜீரணமாக்கும், ஜூஸில் இருக்கிற தண்ணி ஜூஸை ஜீரணமாகும். தண்ணியும் 6 லிட்டர் குடித்தால் அவனுக்கு ஒரு வியாதியுமே வராது. ஏன்னா உள்ளுக்குள்ளே டீடாக்சிஃபிகேஷன் ஆகிடும். அழுக்குகளே இல்லைன்னா அந்த உடம்பு சுத்தமான உடம்பாயிடும். அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தை சொல்கிறார். நவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு புதிதுன்னு அர்த்தம், பிரணவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்றும் புதிதுன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு ஆகாரம்னு பேர். ஸோ இந்த சரீரத்துக்கு பேரே பிரணவாகாரம். இது சுத்தமானது, இதில் நான் குடியிருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். அவ்வளோ சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் பாஸ்கி. ரோஸ் டேயில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னு இருக்கேன். என்னென்னா, கேன்சர்ன்றது ஒரு பெரிய ஸ்கேர். ஆனால் அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, அதுக்கு ஒரு கேர், அதுக்கு ஒரு க்யூர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அதில் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகி அந்த வாரில் நாம் ஜெயிக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ முன்னோடிங்க இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சதில் க்ளோஸ் சர்க்கிள்ஸில் பேட்டர்சன் கேன்சர் சென்டரில் நம்ம டாக்டர் விஜயராகவன் அண்ட் அவருடைய டீம், அவருடைய க்ரூ, ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்து பியூட்டிஃபுல்லான புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி லவ்லி கேரோட கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஆன்சரை கொண்டுட்டுருக்காங்க. நாம் அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சது ஒரு ப்ரேயர். நம்மளை தாண்டி ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போதோ இல்லை நாம் ஒரு ஹாஸ்பிட்டலை தாண்டி போகும்போதோ ஒரு சின்ன ப்ரேயர், அதுவே இட் வில் ஒர்க் அவுட் மேஜிக். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக கம்பைன் ஆகி இதுக்காக போராடிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ப்ரேயர்ஸ். ரோஸ் டேயில் சூப்பராக யூ ஷுட் ரைஸ் டு தி அக்கேஷன். நார்மலாக சொல்லுவாங்க ஒரு சாதனை பண்ணும்போது, ரோஸ் டு தி அக்கேஷன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ல போகிறோம், காலர் தூக்கி கொடுக்க போகிறோம். ஸோ ஹாப்பி ரோஸ் டே. அதில் ஒன்லி வி ஆர் கோயிங் டு see சக்ஸஸ் அண்ட் கிரேட் ஹாப்பினஸ். குட் லக் டு ஆல். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்து. செப்டம்பர் 22 வேர்ல்ட் ரோஸ் டேயாக அனுசரிக்கப்படுது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப டாக்டர் விஜயராகவன் அவர்களின் பணி தொய்வின்றி இன்று வரை நடந்து வருகிறது. அவர்கள் தன்னுடைய மனைவியார் திருமதி உஷா விஜயராகவன் மற்றும் தன்னுடைய பேட்டர்சன் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் பணியாளர்கள் அத்தனை பேருடன் சேர்ந்து புற்றுநோய்க்கு எதிரான ஒரு பெரிய முன்னெடுப்பை, ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கூட அடுத்ததா சிதம்பரம் சார் இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப்க்கு கேன்சர் வந்து அதுவும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக்கப்பட்டது. அவங்க ஒய்ஃப் பேர் மணி. அவங்களுக்கு எப்படி க்யூர் ஆனதுன்னு நம்ம சிதம்பரம் சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர்கிட்ட கடலூருக்கு விசிட்டுக்கு வரும்போது நாங்கள் கன்சல்ட் பண்ணி அப்புறம் இங்கே வந்தோம். ரொம்ப ஹெல்ப்டி அல்லாட். ஓகே, என்னால் விவரிக்கவே முடியாது, வார்த்தைகள் கிடையாது. இதுதான். அவர்கள் இன்று பூரண குணமாகி நலமாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் இது பண்ணோம். அப்போது டாக்டர் சாருடைய அட்வைஸ் பிரகாரம் கம்ப்ளீட்டாக நாங்கள் அடாப்ட் பண்ணோம். அதனால் அவர் ஒரு கேரண்டீடாக சொன்னார். ஏன்னா இதை நான் க்யூர் பண்ணிவிடுவேன் ஏர்லி ஸ்டேஜுங்கிறதுனால. அப்புறம் யுட்ரஸ் ரிமூவ் பண்ணோன்னாரு. யுட்ரஸும் ரிமூவ் பண்ணிச்சு. நவ் ஷீ இஸ் கிராசிங் 73. காட்ஸ் கிரேஸ், ஷீ இஸ் லிவிங். இந்த ரோஸ் டே நிகழ்ச்சியில நம்ம டாக்டர்ஸ் பேசினதையும் பார்த்தோம். அதே சமயம் பேஷண்ட் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க, அதையும் பார்த்தோம். இதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் மாத்துறது மூலமா கேன்சர் நோயிலிருந்து நம்ம வெளிவந்துடலாம். கேன்சர்ன்றது ஒரு வியாதியே கிடையாதுன்னு பேட்டர்சன் கேன்சர் சென்டர் வந்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் மூலமா நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.